அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இன்றைக்கி நாம் நாம் நம்பினால் எல்லாம் நடக்கும். நம்ம நம்பினா தான் நமக்கு எல்லாமே நடக்கும். பெரிய பெரிய அதிசயங்கள், அற்புதங்கள் இதை நம்ம பார்க்கணுமா, ஆண்டவரை அப்படியே கண்மூடித்தனமாக நம்பணும். அதே நம்ம நீதிமொழிகளில் போட்டிருக்கு 28:25 ஆண்டவரையே நம்பியிருப்போர் நலமுடன் வாழ்வர். நலம்னாலே அதில் எல்லா ஆசீர்வாதமும் அடங்கிவிட்டுச்சு. அனைத்து நலன்களையும் பெற்று வாழ்வீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீதிமொழிகளில் நமக்கு ஆண்டவர் நமக்கு கூறுகிறார். இப்போ இந்த ஆசீர்வாதத்தை பற்றி இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். லூக்கா 8ஆம் அதிகாரம் எடுங்க. லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் 22லேருந்து 25 வசனம் நம்ம படித்து தியானிக்க போகிறோம். காற்றையும் நீரின் கொந்தளிப்பையும் அடக்குதல். பாருங்கள், அந்த ஏரியில் ஏறி அடுத்த கடைக்கு போவோம்னு சொல்லிட்டு ஏசு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அப்போ சீடர்களை நம்ம ஏறி அக்கறைக்கு போவோம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்க இயேசுவும் வெறும் சீடர்கள் மட்டும்தான் அந்த படகுல ஏறி அவங்க போகிறாங்க. இது கலீலியா கடல். ஆனால் இது உண்மையிலேயே கலீலியா ஏரி தான். ஏரின்னு ஏன் கடல்னு ஏன் அதை சொல்கிறாங்கன்னா, அந்த ஏரி மிகப்பெரிய ஏரியாக இருக்கிறதுனால அது கடல் போல் காட்சியளிக்கும். அதை சுற்றி மலைகளெல்லாம் நிறைய இருக்கும். இதனால் அந்த கடலில் அவ்வப்போது காற்றடிக்கும், கொந்தளிப்பு உண்டாகும், புயல் காற்று வீசும். எப்போ எந்நேரம் செய்யும்னு தெரியாது, ஆனால் அமைதியாக இருக்கும். அந்த ஏரியில் அந்த சுற்றி இருக்கிற மலை அருவிகளில் இருந்து தண்ணீர்கள் அந்த ஏரியில் தான் கலக்குது. அதே போல் எர்மோன் பனி, அந்த பனியுமே உருகி இந்த ஏரியில் தான் கலக்குது. இந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த தண்ணி அருமையான சுத்தமான குடித்தண்ணீர். இந்த தண்ணீர் அந்த இஸ்ரேல் மக்கள் அந்த தேசத்துக்கு பூராவுமே குடித்தண்ணீராக இந்த தண்ணியை தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி இந்த நிறைய கடல் மாதிரி இருக்கிறதுனால இதை சிலர் தான் ஏரின்னு சொல்லுவாங்க, சிலர் இதை கலீலியா கடல்னு தான் இதை சொல்லுவாங்க. இதை கடந்து போவோம்னு சொல்லி ஆண்டவர் நம்ம சீடர்களை கூப்பிட்டுக்கிட்டு அந்த படகுல ஏறி கிளம்புறாங்க. கிளம்பி போய்கிட்டு இருக்கும்போது இயேசு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாரு. அவர் அதிகாலையில் எழுந்திரிச்சு அவர் தந்தையிடம் வேண்டி ஜெபம் செய்து அந்த தந்தையினுடைய வல்லமையை பெற்று தான் அவர் எல்லாருக்கும் நல்லது செய்வார், அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். அப்புறம் மேடு பள்ளம் எல்லாம் ஏறி போய், மலைகள் எல்லாம் ஏறி போய் மக்களுக்கு நற்செய்தி அறிவிப்பார். இந்த பயணத்தில் தான் அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது ஒரு பழக்கமாக இருந்துச்சு. அவர் ஒரு நாள் அந்த மாதிரி இப்போ எப்படி போகும்போது இந்த ஏரி மிகப்பெரிய ஏரியாக இருக்கிறனால இது போய் சேர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் இயேசு என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் நல்ல ஆழ்ந்த உறக்கத்தில் அங்கே உட்காந்து அங்கே படுத்து நல்லா தூங்குறாரு. அப்படி இருக்கும்போது நல்லா போய்கிட்டு இருந்த அந்த படகு திடீர்னு ஒரே புயல் காற்று, சூறாவளி காற்று, கொந்தளிக்கும் காற்று வீசின உடனே சீடர்கள் பயப்படுறாங்க. படகுல அந்த தண்ணியெல்லாம் நிரம்பிடுச்சு. இந்த படகு நிலை தடுமாறி அமிழும் தருவாயில் இருக்கும்போது இவங்க சீடர்கள் என்ன பண்ணுறாங்க, உள்ளே இருக்க தண்ணியெல்லாம் எடுத்து வெளியே போடுறாங்க. இருந்தாலும் சமாளிக்க முடியலை. உடனே ஆண்டவரை எழுப்பி என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஆண்டவரே அந்த அதே இதில் 22 வசனம். இப்போ நம்ம படிக்க போகிறது 24வது வசனம். அவர்கள் அவரிடம் ஆண்டவரே நாங்கள் சாக போகிறோங்கிறார். பாருங்கள், இயேசு கூடவே இருக்கிறாரு. அவரை வச்சுக்கிட்டு நம்ம சாக போகிறோமேன்னு சொல்லி அவரை எழுப்புறாங்க.
அவரை சாகப் போகிறோமே என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். இயேசு விழித்தெழுந்து என்ன செய்கிறாரு? அந்த காற்றையும் அந்த நீர் கொந்தளிப்பையும் உடனே அடக்கிறாரு. கடிந்து கொள்கிறாருன்னா அதை அதட்டுறாரு. அதட்டின உடனே அதை உடனே அமைதி காக்குது. பாருங்கள், அதை உடனே அவை ஓய்ந்தன, அமைதி ஒன்றாயிட்டு. இப்போ பாருங்கள், அந்த மாதிரி ஆண்டவர் படைத்த அந்த காற்றும் கடலும் அவர் ஒரு வார்த்தை சொல்ல அப்படியே அடங்கிருச்சு. ஆக நாம் அவர் சாயலால் படைக்கப்பட்ட மனிதர்கள். நாம் அவர் வார்த்தையின்படி நாம் நடக்கிறோமா? அவர் என்ன சொல்கிறாரு இங்கே சீடர்களை பார்த்து? இயேசு அவர்களிடம் என்ன சொல்கிறார் பாருங்கள், உங்கள் நம்பிக்கை எங்கே என்றார். இப்போ பாருங்கள், நம்மளை அனைவரையும் இதைத்தான் கேட்குறாரு. உங்கள் நம்பிக்கை எங்கே போச்சு? நான் உங்கள் கூடவே இருக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு நான் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்குறேன். நான் தான் உங்களுக்கு எல்லாமே வழிநடத்தி வர்றது. ஏன் உங்கள் நம்பிக்கையை இழக்கிறீங்க? உங்கள் நம்பிக்கை எங்கே போச்சு? இந்த சீடர்கள் பாருங்கள், இயேசு கூடவே இருக்கிறாரு. கூடவே இருந்த சீடர்கள் அவர் செய்கிற அற்புதங்கள், நல்ல புதுமைகள் எல்லாத்தையுமே கண்ணார பார்க்குறவங்க. அவங்களே பாருங்கள், அந்த இயேசு மேலே நம்பிக்கை இல்லாமல் போகுது. அதான் ஆண்டவரை கேட்குறாரு, உங்கள் நம்பிக்கை எங்கே போச்சு உங்கள் நம்பிக்கை? நான் தான் உங்கள் கூடவே இருக்கிறேனே அப்படின்னு நம்ம அனைவரையும் பார்த்து கேட்குறாரு. அப்போ பாருங்கள், அதான் பாருங்கள், காற்றும் நீருக்கும் கட்டளை இடுகிறார், அவை இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே. இவர் எப்படியாப்பட்டவரோ அப்படின்னு எல்லாரும் அப்படியே பேசி அப்படியே மனம் உருகி இருக்கிறாங்க. ஆக அவங்களுக்கு என்னென்ன செய்தாலும் அது அந்த நேரம் உணர்றாங்களே ஒழிய அந்த சீடர்கள் அப்புறம் அதை பற்றி விட்டுறாங்க. இயேசுவினுடைய வல்லமை அதை புரிஞ்சு கொள்ளவங்களால் முடியலை. இந்த மாதிரி இருக்கும்போது நாம் ரொம்ப இதை சிந்திக்கணும். நமக்குமே நம்ம வாழ்க்கையோ நம்ம வேலை செய்யும் இடமோ எல்லாமே, நம்ம குடும்பத்தில் பல பிரச்சனைகள் வரலாம், வேலை செய்கிற இடத்துல பல பிரச்சனைகள் வரலாம். அமைதியாக போய்கிட்டே இருக்கும் தான். ஆனால் ஒரு நேரம் பிரச்சனைகள் வரும். வேலை சம்மந்தமாக பிரச்சனைகள் வரும், பிள்ளைகள் சம்மந்தமாக பிரச்சனை வரும், கணவன் மனைவியிடையே ஒரு ஒற்றுமை குறைவு, அதில் ஒரு பிரச்சனை வரும். இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள், நம்மளும் அதை தாண்டி தான் போகணும். அந்த பிரச்சனைகள் வரும்போது நம்மளுடைய நம்பிக்கையை இழக்கக்கூடாதுங்கிறது தான் ஆண்டவர் சொல்கிறார். திடீர்னு இந்த மாதிரி சூறாவளி காற்று போல் புயல் போல் உங்களுக்கு வரும். நீங்கள் என் மீது நம்பிக்கை முழுமையாக நீங்கள் வைக்கும்போது எல்லாமே உங்களை விட்டு அழகாக பனி போல் போயிடும். எல்லாமே போயிடும். உங்களை நான் கைவிட மாட்டேன், உங்களை காப்பாற்றுவேன் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இது போல் நாம் ஆண்டவருக்கு என்ன பிரச்சனையோ என்ன வந்தாலும் சரி, ஆண்டவரே நமக்கு கெதி. அவர் தான் நமக்கு எல்லாம். நமக்கு மீட்பளிக்கும் தேவன், நமக்கு பேரன்பு காட்டும் தேவன், அவரை நம்ம பிடிச்சிக்கணும்னு சொல்லிட்டு ஒரே நம்பிக்கையோடு இருக்கும்போது எல்லாமே நடக்கும். அடுத்து நம்ம மத்தேயு 15 அதிகாரத்தில் 21 28 அதை தியானிக்க போகிறோம். கனானிய பெண் நம்பிக்கை, இது ரொம்ப முக்கியம். நல்லா கவனிப்போம். இயேசு அந்த தீர் சீதோன் பகுதியை நோக்கி அங்கே போய் இறைவார்த்தை சொல்கிறதுக்கு போகிறாரு. அந்த பகுதி எல்லையில் தான் இந்த கனானிய பெண்ணுன்னு ஒரு அம்மா இருக்கிறாங்க. அங்கேருந்து வராங்க. அந்த அம்மாவுடைய மகளுக்கு ரொம்ப பேய் பிடிச்சி ரொம்ப சுகம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுது அந்த அம்மா. இயேசுவை பற்றி எப்படியோ தெரிஞ்சு அந்த அம்மா எப்படியாவது நம்ம இயேசுக்கிட்ட போய் நம்ம பிள்ளைக்கு சுகத்தை வாங்கிடணும் அப்படின்னு ஒரே நம்பிக்கையோடு, நல்ல நம்பிக்கையோடு அந்த அம்மா வாராக. அந்த பகுதி 21 நம்ம 28 படித்து தியானிப்போம். அவற்றின் எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த கனானிய பெண் ஒருவர் அவரிடம் ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என்று கதறினார். அவர் சும்மா கூட சொல்லலை. அந்த அம்மா அழுது கத்தி தவிச்சுக்கிட்டு கத்துது. அப்படி கத்தரிக்கிட்டு அந்த அம்மா வருது, என் பிள்ளைய காப்பாற்றுங்கப்பா, எனக்கு உதவுங்கப்பா ஐயா அப்படின்னு சொல்லி அப்படி வரும்போது இவ்வளவு கத்தி அந்த அம்மா வருது. ஆனால் இயேசு என்ன சொல்கிறார் பாருங்கள், அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழி சொல்லலை.
கம்முன்னு வாராரு. இந்த மாதிரி வந்ததே இல்லை இயேசு. நல்லா கவனிங்க, அந்த மாதிரி பேசாமல் வாராரு. ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. ஆக இந்த சீடர்கள் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்தி கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என்று வேண்டினர். சீடர்கள் ஆண்டவருக்கு பரிந்து பேசுகிறாங்க இந்த அம்மாக்காக. இந்த அம்மா இப்படி கத்திக்கிட்டு வராங்களே, ஏதாவது சொல்லுங்கள் ஆண்டவரே அந்த அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடர்கள் அந்த அம்மாக்காக பரிந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது இயேசு என்ன சொல்கிறார் மறுமொழியாக, இஸ்ரேல் குலத்துக்குத்தான் நான் எல்லாம் உதவி செய்யவா எதுவும் செய்யவா நான் வந்தேனே ஒழிய இந்த மாதிரி ஆளுகளுக்கு நான் வரல. ஏன்னாக்க இந்த கனானியரை இந்த யூதர்கள் ரொம்ப இழிவாக ட்ரீட் பண்ணுவாங்க. இழிவானாக்க ஒரு நாய் மாதிரி அவங்கள நினைப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு மதிப்பு எதுவுமே ஒரு நிமிஷம் கூட அவங்கள மதிக்க மாட்டாங்க. அப்போ ஏற்பட்ட அந்த கனானிய பெண். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் அந்த இஸ்ரேல் குலத்துக்கு தான் நான் போதிக்க வந்தேன், எல்லாம் செய்ய வந்தேனே ஒழிய இப்படி உள்ள ஆளுகளுக்கெல்லாம் இல்லைம்மா அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனாலும் அந்த பெண்ணு அதை கேட்டுட்டு உடனே போகலை. என்ன செய்யுது, அப்பெண் அவர் முன் பணிந்து, ஐயா எனக்கு உதவியறலும் அப்படின்னு அவர் முன்னாடி விழுந்து, எனக்கு எப்படியாவது இதை உதவி செஞ்சுருங்கப்பா, என்னால் தாங்க முடியல, என் பிள்ளை படுற வேதனை என்னால் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையோடு வந்த அந்த அம்மா, உச்சக்கட்ட நம்பிக்கையோடு அந்த அம்மா வந்திருக்குது. இல்லைன்னா அதால் இப்படி இருக்க முடியாது. ஏன்னா இங்கேயுமே ஆண்டவர் அந்த அம்மா கத்தி சொல்லி கத்திக்கிட்டு வருது. ஆனால் நான் இயேசு பாருங்கள் திரும்பி கூட பார்க்கல, ஒரு பதில் சொல்லலை, மதிக்கவே இல்லை. அடுத்து இப்போவும் இந்த அம்மா கத்திக்கிட்டே வருது, எதுவுமே சொல்கிற மாதிரி இல்லை. ஆக அப்புறம் என்ன சொல்கிறாரு, உதவியர்னு மறுபடியும் இந்த அம்மா சொன்னதுனால இயேசு மறுமொழியாக அவர் என்ன சொல்கிறாரு, பிள்ளைக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுவதும் முறையில்லைங்கிறார். பாருங்க, அப்போ பிள்ளைகள் நான் இந்த மாதிரி இவங்களுக்கு நல்ல பிள்ளைகளுக்கு நல்லவர்களுக்கு தான் நான் போதிக்க வந்தேன், உன்னை மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் நான் சொல்ல வரலம்மா அப்படின்னா அடுத்து திட்டுறாரு அந்த அம்மாவை. அப்பவும் பாருங்க, உடனே அப்பெண் ஆமாம் ஐயா, அதை தாழ்மையோடு ஏற்றுக்கிறாங்க. ஆமாம் ஐயா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் திரு சுண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே. என்னுடைய உரிமை சொத்து உரிமை எல்லாமே நீங்கள் தாப்பா அப்படின்னு நான் உச்சக்கட்ட நம்பிக்கையோடு வந்துட்டேன். நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நீங்கள் தான் எனக்கு எல்லாமே. நீங்கள் சாப்பிட்டுட்டு எனக்கு இப்படின்னு போடுற அந்த கீழே போடுற துண்டை எனக்கு போதும்யா, நான் நல்லா செழிப்பாக வாழ்ந்துடுவேன், என் புள்ள நல்லா ஆயிரும் அப்படின்னு பாருங்கள். அந்த ஒரு நம்பிக்கை அந்த அம்மாவை நம்ம பாராட்டணும். பாருங்கள், உடனே அப்பேன் ஆமையா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேஜையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே. நான் அந்த மாதிரி நாய் தான், என்னை என்ன திட்டினாலும் சரி என்ன பண்ணாலும் சரி உங்கள்கிட்டேருந்து சிறு உதவி எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த சின்ன துண்டு அந்த நாய்க்குட்டிக்கு கிடைக்கிற மாதிரி உங்கள்கிட்டேருந்து எனக்கு கண்டிப்பாக எனக்கு உதவி கிடைக்கும்னு சொல்லி அந்த நம்பிக்கையோடு வந்த அம்மா, அந்த உச்சக்கட்ட நம்பிக்கையோடு வந்த அம்மா அதை செயலாக்குறது தான் இங்கே ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும்போது பாருங்கள், தின்னுமே என்றார். அப்போ இயேசு மறுமொழியாக சொல்கிறத பாருங்கள், அம்மா உன் நம்பிக்கை பெரிது. யாருக்காவது அப்படி சொல்லியிருக்கிறார் ஆண்டவர்? எப்போதுமே அவர் புதுமைகள் செய்யும்போது கூட நம்பிக்கையை மட்டும் விடாதீர்கள் அப்படின்னு தான் சொல்லுவார். அதுக்கப்புறம் நீங்கள் நம்புறீங்களா நான் இதை உங்களுக்கு செய்வேன்னு அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் தான் அவர் அந்த புதுமையை செய்கிறார். அப்போ இந்த நம்பிக்கைக்கு ஆண்டவர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாருங்கிறத நாம் கவனிக்கணும். இப்போ பாருங்கள், உச்சக்கட்ட நம்பிக்கையோடு அந்த அம்மா வந்ததும் இல்லாமல் அதை செயல்படுத்தி காமிக்கிறாங்க. அந்த அம்மா செயல்படுத்தணும். இப்போ நாம் எல்லாம் என்ன செய்கிறோம், நான் கடவுள் மீது தான் நம்பிக்கை வச்சு டெய்லி ஜெபிக்கிறேன், இறைவார்த்தையெல்லாம் படிக்கிறேன் தான், என்ன நமக்கு மட்டும் ஒரு சின்ன பிரச்சனையோ ஏதோ வரட்டும், உடனே இந்த இறைவார்த்தையை படிக்கிறது இந்த கொஞ்சம் ஜபம் செய்கிறத கூட விட்டுருவோம். என்ன கிடைக்குது நமக்கு? ஒன்றுமே இல்லை. சும்மா இருப்போம், ஏதோ நடந்தது நடக்கட்டும், போனது போகட்டும் அப்படின்ட்டு நம்ம மனசுக்கு நம்ம அந்த மாதிரி செய்வோம். இந்த அம்மா பாருங்கள், விட்டா புடியா
அவரை தொடர்ந்து போய் விடலை அவரை. எனக்கு எப்படி நீங்கள் செஞ்சே ஆவியன்னுட்டு எனக்கு தெரியும்ப்பா, ஐயா என்னைய காப்பாற்றுங்கன்னு அந்த மாதிரி சொன்னதில்லை. ஆண்டவரே நம்ம இயேசுவே வாய் திறந்து சொல்கிற வார்த்தை நல்லா பாருங்கள். இயேசு மறுமொழியாக, அம்மா உமது நம்பிக்கை பெரியது, இப்படி யாருக்குமே அவர் சொன்னதில்லை. அப்போ அந்த நம்பிக்கை, அந்த உயர்ந்த நம்பிக்கையை செயலாக்கி ஆண்டவரை மட்டும் நம்ம நம்பிக்கையோடு பற்றி கொண்டோம்னு வைங்க, எவ்வளோ பெரிய ஆபத்து, எவ்வளோ பெரிய நோய் தான் வரட்டுமே, எல்லாமே நம்மளை விட்டு அகன்று போயிடும். எல்லாமே நமக்கு பெரிய மலை மாதிரி தெரியும். இந்த பிரச்சனை இப்படி வருது, அந்த பிரச்சனை இப்படி வருது, ஆனால் எல்லாமே பனி போல போயிடும். நாமளே ஒரு நேரம் நினைப்போம், இப்போ எனக்கெல்லாம் மறு உயிர் கொடுத்து நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்போ பாருங்கள், ஆண்டவர் அப்போ பெரிய பெரிய ஆபத்துக்கள், பெரிய பெரிய விபத்துக்கள், பெரிய பெரிய நோய்கள் இவற்றிலிருந்தெல்லாம் காப்பாற்றி மறு உயிர் கொடுத்து வாழ வைக்கிற தேவன் நம்ம தேவன். அவர் மேலே நம்ம அப்படியே நம்ம உச்சக்கட்ட நம்பிக்கை அப்படியே வச்சுக்கிறோன்னு நம்ம, அவர் தான் நமக்கு அப்படிங்கிறத முழுமையாக நம்ம நம்பும்போது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும்ங்கிறாரு பாருங்க. அந்த அம்மா, நீ என்ன விரும்பி வந்தியோமா அது உனக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது. பாருங்கள், எப்பேற்பட்ட ஒரு கனானி அம்மாவுடைய நம்பிக்கை நமக்கெல்லாம் ஒரு ரொம்ப பெரிய எடுத்துக்காட்டு. இந்த புதுமையை நம்ம நிறையா தடவை கேட்டிருப்போம், படிச்சிருப்போம். ஆனால் அந்த அம்மாவுடைய விடாப்புடியான நம்பிக்கை, ஒரு உச்சக்கட்ட நம்பிக்கை, அதை செயலாக்கும் நம்பிக்கை, அதுதான் நம்ம மனசில் பதியணும். நம்ம ஆண்டவருக்குள்ள அந்த மாதிரி நம்ம நம்பிக்கையோடு இருக்கும்போது எல்லாமே எப்பேற்பட்டதும் நமக்கு நடக்கும். அடுத்து பாருங்கள், எல்லாருக்குமே தெரியும் ஆபிரகாம் வந்து ஒரு இடத்துல அவர் இனத்தாரோடும் அவர் தந்தை வீட்டில் சொத்து சொகத்தோடு பழைய ஏற்பாட்டில் தொடக்க நூல் 12:1 நீங்கள் நல்லா படிங்க. அந்த அதிகாரத்தை நல்லா சொத்து சுகத்தோடு நல்லா வாழ்ந்துக்கிட்டு நல்லா இருக்கிறார். அப்போ ஆண்டவர் அவர்கிட்ட நீ இந்த இடத்த விட்டு நான் சொல்கிற இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறார். ஆக இவர் இங்கே நல்லா சொந்தம் பந்தங்களோட நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. நீ நான் சொல்கிற இடத்துக்கு போனாக்கா ஆண்டவர் கடவுள் எந்த இடம்னோட சொல்லலை, நீ புறப்பட்டு போ, அங்கே தான் உனக்கு எல்லா இடமும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் அப்படியே உடனே நம்பி அவர் புறப்பட்டு போகிறாரு. பாருங்க, அந்த ஆபிரகாமே விசுவாசத்தின் தந்தைன்னு நம்ம ஏன் சொல்கிறோம்? இந்த மாதிரி பாருங்கள், இப்போ நம்மள்கிட்ட இப்போ ஒருத்தர் இயேசு சொல்லட்டுமே, இப்போ இந்த இடத்த விட்டு நீ போமா, உனக்கு நான் இதை விட நல்லா பெரிய இடமா காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா அவன் என்ன சொல்லுவான்? சாதாரணமாக கிளம்பிடுவோமா? நாங்கள் இங்கே வீடு கட்டி நல்லா இடம் வாங்கி வீடு கட்டி இப்போ தான் செட்டில் ஆகி இருக்கிறோம், நாங்கள் எப்படி அங்கே தெரியாத ஊர், தெரியாத ஜனம், தெரியாத மொழி, எப்படியோ அங்கே நாங்கள் எப்படி போகிறது, அங்கே எப்படி போய் செட்டில் ஆகிறது அப்படின்னு அப்படி தான் நம்ம பேசுவோம். நம்ம வரைக்கும் அப்படி தான் சொல்லுவோம். ஆனால் பாருங்கள், ஆபிரகாம் உடனே கிளம்பி போகிறார். அடுத்து அவர் சொல்கிறாரு, அவருக்கு என்னமோ குழந்தை கிடையாது, ஆனால் அவர் சொல்கிறார், உனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன், அதன் வழியாக தான் நான் சந்ததியில் பெருக்குவேன். அது எப்படி? வானத்தை பாரு, அங்கே இருக்க விண்மீன் எண்ணிருவியா? இங்கே கடற்கரை மணலை பாரு, அந்த மணலையெல்லாம் நீ எண்ணிருவியா? அந்த அளவு உனக்கு நான் உன் சந்ததியையும் வழி மரபினரையும் நான் உருவாக்கி பெருகி பழுகி வைப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. எப்போ கொடுக்குறாரு? அவருக்கு வயசு 75 கொடுக்குறாரு. இந்த 75 கொடுத்த ஆசீர்வாதம் உடனே நம்ம நினைக்கிறோமா, அவர் 2-3 வருஷத்தில் இவருக்கு குழந்தைய கொடுத்து எல்லாம் செய்து எல்லாம் முடிச்சுட்டார் அப்படின்னு. இல்லை, அவர் காத்திருக்கிறாரு. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 5 வருஷம் 10 வருஷம் இல்லை, 100வது வயசில் தான் அவருக்கு குழந்தை பிறக்குது. அப்போ 25 வருஷம் அவர் ஆண்டவருக்குள்ளே காத்திருக்கிறார். ஒரு முறுமுறுக்களை ஒன்றும் சொல்லலை. ஆண்டவர் சொன்னாரா, கண்டிப்பாக செய்வார், எனக்கு எப்படியாச்சும் கொடுப்பார் குழந்தைய, அது வழியாக எனக்கு வழிமரபு வரும் அப்படின்னு சொல்லி இவருமே ஒரு உச்சக்கட்ட நம்பிக்கை அவருக்குள்ள. நம்பிக்கைன்னு இவருடைய நம்பிக்கைன்னு சொல்ல முடியாது, உச்சக்கட்ட நம்பிக்கை. அது நல்லா
படித்து பாருங்கள். அந்த அவருடைய இதுவை 12லேருந்து படிச்சீங்கனாலே உங்களுக்கு நல்லா புரிய வரும். அதுக்கப்புறம் அந்த 100 வயசில் ஒரு குழந்தைய கொடுக்குறாரு. அவர் தான் ஈசாக்கு. அந்த ஈசாக்கு வளர்ந்து வராரு. வளர்ந்து வந்த உடனே சும்மா விட்டார் ஆண்டவர். கடவுள் போய் அந்த ஆபிரகாமை சோதிக்கிறார். அந்த நீ அன்பு செய்யும் அந்த ஒரே மகனை எனக்கு பலி கொடு அப்படிங்கிறார். பாருங்கள் எப்படி இருக்கும் நமக்கெல்லாம். எவ்வளவு காலம் காத்திருந்து அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. இதை இப்போ உடனே பலியிட சொல்கிறாரு. இது வழியாக தான் வழிமரபு வரும், சந்ததி வரும்லாம் ஆண்டவர் சொன்னார் அப்படின்னு அவர் முழுமுழுக்களை எதுவுமே சொல்லலை, நினைக்கல. உடனே அதுக்கு போகிற ஏற்பாடை செய்து அந்த இடத்துக்கு போகிறார். போய் அந்த ஒரு மலை மேலே எனக்கு பலி கொடுன்னு சொல்லுவார். அதனால் அந்த மலை மேலே ஏறும்போது அந்த மகை மேலேயே அந்த கட்டை, அந்த எரிபலிக்கு வைக்க வேண்டிய விறகு கட்டைகளை தலைமையிலேயே ஏற்றி கூட்டிக்கிட்டு அவர் வெட்டுறதுக்கு அருவாளையும் அந்த எரிபலிக்கு வேணுங்கிற அந்த தீ மூட்டுற கட்டையும் எடுத்துக்கிட்டு அவர் போகிறார். எவ்வளோ பெரிய நம்பிக்கை பாருங்கள். நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம் விசுவாசத்தின் தந்தை என்று. அவர் விசுவாசத்தின் தந்தையினாக்க அவர் அந்த மாதிரி நடந்தார். அவருடைய நம்பிக்கையை செயலில் காட்டினார். ஆண்டவருக்குள்ளே செயலில் காட்டினார். அந்த செயலில் காட்டும்போது அப்போ பாருங்கள் அது எப்படி எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமாக அவருக்கு மாறுதுன்னு சொல்லிட்டு உடனே அவர் பாருங்கள் அந்த பிள்ளைய வெட்டாதேன்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த மகனையும் கொடுத்து அந்த மகன் வழியாக தான் எல்லாமே சந்ததி பூரா வருது. அப்பேற்பட்ட தேவன் பாருங்கள் நமக்கு துணையாக இருக்கும்போது நாம் ஏன் கவலைப்படணும், எல்லாம் செய்யணும். நமக்கு எப்போதும் பேரன்பு காட்டி நம்மளோடு வாழும் தெய்வம். நம்ம மட்டும் அவர் நம்மள்கிட்ட என்ன கேட்குறாரு, நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க. உங்கள் நம்பிக்கை உங்களுக்கு எல்லாமே செய்யும். நீங்கள் நம்பிக்கையோடு வாழும்போது நீங்கள் நலமுடன் வாழ்வீங்கிறார். நலமுடன்னாக்க எல்லாமே சீரும் சிறப்பும் எல்லாமே பெற்று உடல் சுகம் எல்லாம் பெற்று நீங்கள் வாழ்வீங்கிறார். அடுத்து பாருங்கள் திருப்பாடலில் 125 திருப்பாடல் 1ஆம் அதிகாரத்தை படிப்போம். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளோர் சீயோன் மலை போல் என்றும் அசையாது இருப்பர். பாருங்கள், ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளோர் சீயோன் மலை போல். சீயோன் மலைங்கிறது கடவுள் தங்கும் இடம். அந்த சீயோன் மலை ஆண்டவருடைய ஆசீரை அனைத்தையும் பெற்று எல்லா நன்மைகளும் நிறைந்த ஒரு செழிப்பான இடம், செழிப்பான மலை. அதுக்கு சொல்கிறார் பாருங்கள், ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து சீயோன் மலை போல் என்றும் அசையாதிருப்பார். அவ்வளவு ஆசீர்வாதங்களும் அவ்வளவு செழிப்பும் நிறைஞ்சு இருப்போங்கிறாரு. இந்த நம்பிக்கை ஒன்றை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டோம்னாக்கு ஆண்டவருக்குள்ளே நம்ம முழு நம்பிக்கை முழுமையாக அறகுறையாக இல்லை. ஒரு சின்ன சோதனையோ வேதனையோ நோயோ வலியோ வந்துட்டாக்க உடனே நம்ம ஆண்டவரை அவ்வளோதான் விட்டுருவோம். அப்படி இல்லை, நம்ம அப்படியே விடாப்படியாக பிடிச்சிக்கிறோம். கெட்டிமாக பிடிச்சி ஆண்டவர் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு நம்ம நினைக்கும் போது எல்லாமே நமக்கு நடக்கும். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், நீ கடுகளவு விசுவாசம். நம்மள்கிட்டலாம் அவர் கேட்குறது என்ன, கடுகளவு விசுவாசம் நம்பிக்கையை வச்சு நீ இந்த ஒரு மலையை பேர்ந்து அந்த கடலுக்குள்ளே விழுன்னு சொன்னால் அது போய் விழுகுங்கிறாரு. கண்டிப்பாக விழுகுங்கிறாரு. அந்த அளவு நம்மள்கிட்ட என்ன கேட்குறாருனாக்கா நம்பிக்கையை கேட்குறாரு. அப்படி நம்ம நம்பிக்கையாக இருக்கும்போது சீயோன் மலை போல் என்றும் அசையாது இருப்பார். அந்த செழிப்பான நன்மைகளோடும் ஆசீர்வாதங்களோடும் நீங்கள் எப்போதும் அவங்கள அசைக்க யாராலையும் முடியாது. நல்லா வாழ்விய, நல்லா இருப்பியங்கள்ட்டு நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. ஆசீர்வாதங்களை நம்மக்கிட்டேயே எல்லாமே கொடுத்துட்டார். நாம் தான் ஆண்டவருக்குள்ளே நல்ல நம்பிக்கை வச்சு அந்த நம்பிக்கை ஆண்டவருக்குள்ள நம்பிக்கை இருக்கேன்னு சொன்னால் பத்தாது, அதை செயலாக்கி அவர் வார்த்தையை படித்து அதை நம்ம உள்வாங்கி சிந்தித்து அதன்படி நடந்து அவரை நம்ம பெருமைப்படுத்தி அவரை உயர்த்தணும். அவர் என்ன நினைக்கிறாரோ அவர்படி நம்ம வாழ்ந்து அவர் கொடுக்கும் அனைத்து மீட்பையும் பேரன்பையும் பெற்று அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்று நாம் நிறைவாய் வாழ்வோம். ஆமென். நன்றி, வணக்கம்.